ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா, வாழ்க்கையில் ரொம்ப துன்பமாக இருக்கியா, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியலை, மனசெல்லாம் ஒரே கவலையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டார். உன்னோட துன்பத்துக்கு காரணம் நீ மட்டும்தான்ப்பா. நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை கேட்டு நீ புரிஞ்சுக்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியவர் கதையை சொல்ல தொடங்கினார். ஒரு ஊரில் ஒரு சிறுவன் செல்ல பிராணியாக ஒரு பூனைக்குட்டியை வளர்த்து வந்தான். அது அவன் என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த குட்டி செல்ல பிராணிங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப ஆசையாகவும் வளர்த்துட்டு வந்தான். அந்த செல்ல பிராணி நாள் ஆக ஆக பெரிய குட்டியாக வளர்ந்ததும் என்ன பண்ணுது, இற தேடுறதுக்காக ஆரம்பிக்குது. அப்போ வீட்டில் இருக்கிற எலியை பிடிக்க ஆரம்பிச்சுது. உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்லையே, பூனைக்குட்டி எலியை பிடிச்சிட்டுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தான். டெய்லியும் இதே மாதிரி எலியை பிடிச்சிட்டு வந்துச்சு. ஒரு நாள் அவன் ஆசையாக வளர்த்த புறா கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்துட்டு அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. ஐயோ, நம்ம வளர்த்த புறா கொஞ்சம் பிடிச்சிட்டே அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அதிர்ச்சியில் போய் பார்த்துட்டே இருந்தான். என்ன சொல்லனே அவனுக்கு தெரியல. ஒரே குழப்பத்திலேயே இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வெளியில் போய் கிளியையும் பிடிச்சிட்டு வந்துருச்சு. அவனுக்கு எதுவுமே பேச தோணலை. முதல்ல எலியை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டமா, இரண்டாவது வீட்டில் வளர்த்த இதை பிடிச்சதுன்னு அதிர்ச்சி அடைஞ்சமா, இப்போ வெளியிலேருந்து வேற கிளியை பிடிச்சிட்டு வந்துட்டுன்னு ஒரே சோகத்தில் இருந்தான். அப்படியே போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டான். அந்த பூனையும் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தான், என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, அந்த பூனையோட சுபாவமே அதுதான், அதனால் நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும்னு நினச்சான். அவனும் பூனையோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதை புரிஞ்சுட்டு எந்திரிச்சு நகர்ந்து போக ஆரம்பித்தான். வாழ்க்கையோட இயல்பு இதுதான். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் செய்ய முடியும். அதை எவ்வளோ தான் சரி பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியலை. பூனையோட குணத்தை மாற்ற முடியாது, நம்ம மனசை மாற்றிக்க வேண்டியதான்னு நினச்சிட்டு நகர்ந்து போயிட்டான். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், ஐயா, என் கவலைக்கு காரணம் நான் தான் ஐயா. மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. நான் அதையே நினச்சி உடந்து போய் உட்கார்ந்துருந்தேன்னா என்னால் அதுலேருந்து வெளியே வரவும் முடியாது. கடைசி வரைக்கும் நான் துன்பத்தில் தான் இருக்கணும். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நானும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே அவரும் சொன்னார், மற்றவங்கள திருத்துறது உன்னோட வேலை இல்லை, உன் கடமையை நீ செய் அப்படின்னு சொன்னார். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும், நீ சந்தோஷமாக போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சாரு.